ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 62ஆம் அத்தியாயம். தாமிரபரணி நதி பெருங்கடலுடன் இணையும் திருத்தலத்தின் மகத்துவம். தாமிரபரணி நதி கடலுடன் சங்கமிக்கும் இடத்தில் இந்த நதி 3 கிளைகளாக பாய்கிறது. முனிவர்கள் அவர்களை 3 அக்னிகள் அகவனீயம், கர்ஹபத்தியம் மற்றும் தக்ஷிணாக்னி ஆகியவை கிரகஸ்த பிராமணர் அக்னிஹோத்ரியால் தொடர்ந்து பராமரிக்கப்படும் 3 அக்னிகள், 3 வேதங்கள் ரிக், யஜுர் மற்றும் சாமம் என புகழ்ந்து பாடுகிறார்கள். சஹ்யாத்ரி மலைத்தொடருக்கு அருகில் காவிரி நதியின் தெற்கு கரையில் சந்திரசாலா என்ற அழகான மற்றும் வளமான நகரம் இருந்தது. நந்தகன் என்ற பிராமணர் அங்கு வசித்து வந்தார். அவருக்கு பர்ணாவதி என்ற மிக அழகான மகள் இருந்தாள். ஒருமுறை அவளுடைய பெற்றோர் இல்லாத போது சத்யும்னா என்ற ஒரு சிறந்த யோகி அவர் இல்லத்திற்கு வந்து தனக்கு மிகவும் பசி எடுக்கிறது என்று கூறி உணவு கேட்டார். அவர் உணவு உட்கொண்டு பர்ணாவதியின் விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்ட பின்னர் மிகவும் மகிழ்ச்சியடைந்த யோகி அவளுக்கு 2 வித்யாக்களை கற்றுக் கொடுத்தார். அவள் மந்திரங்களை உச்சரிக்கும் போது மந்திரங்கள் யாரிடம் செலுத்தப்படுகிறதோ அவர்களின் மனதை ஈர்க்கும் என்றும், அவளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் உடனடியாக அவள் மீது மையல் கொள்வான் என்றும் கூறினார். இது நடந்த சிறிது நேரத்திற்கு பின்னர் பர்ணாவதி ஒரு அழகான இளம் முனிவரிடம் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அவரை அவள் நதிக்கரையில் தூரத்தில் கண்டாள். அவள் மந்திரங்களை உச்சரித்தார். முனிவர் அவளை அணுக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவள் அருகிலுள்ள ஒரு தோட்டத்தில் அவரை கண்டாள். அவள் மந்திரங்களை உச்சரித்தாள். முனிவர் அவளை அணுக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர் அருகிலுள்ள ஒரு தோட்டத்தில் அவளை கவர்ந்தார். அவரது ஆன்மீக முயற்சிகளை தடுத்ததற்காக அவர் அவளை ஒரு பூதமாக, பிசாசாக மாறும்படி சபித்தார். பர்ணாவதி உடனடியாக 100 மகன்களை பெற்றெடுத்தார். அவளும் அவளுடைய மகன்களும் முனிவரின் சாபத்தால் பிசாசங்கள் ஆனார்கள். அவள் காடுகளுக்குள் நகர்ந்து சிரித்து அழுது மயக்கமடைந்தாள். யோகி சத்யும்னன் அவளை இந்த நிலையில் காட்டில் கண்டார். மிகவும் வருத்தம் கொண்டார். அவர் எண்ணினார், நான் அவளுக்கு கற்பித்த வித்தியை ஒரு பாம்பிற்கு பால் ஊட்டுவது போல் ஒரு தவறான பெறுநரிடம் சென்று விட்டது. ஆனால் நான் பசித்த போது எனக்கு உணவளித்த இந்த பெண்ணை நான் காப்பாற்ற வேண்டும். தன் தவ சக்தியை பயன்படுத்தி அவளை மந்திரங்களால் குழந்தைகளால் கட்டி தாமிரபரணி கடலுடன் சங்கமிக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார். புனித நீரில் அவள் நீராட்டப்பட்ட தருணத்தில் பிசாசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவள் விடுபட்டாள். அவள் குழந்தைகளுடன் சேர்ந்து யோகியின் பாதங்களில் பணிந்தார். பின்னர் அவளையும் குழந்தைகளையும் சாந்தி சூக்த மந்திரத்திற்கு முறையான சங்கல்பத்துடன் நீராடச் செய்தார். தேவி தாமிரபரணி அவர் முன் தோன்றி, இந்த பெண் உங்கள் அருளால் பாவங்களிலிருந்து விடுபட்டாள். அவள் விரைவில் தன் கணவர் வட்சகருடன் இணைவாள். இந்த குழந்தைகளின் தந்தை இந்த குழந்தைகள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் சிறந்த யோகிகளாகவும் வேதங்களிலும் பிரம்ம ஞானிகளாகவும் கல்பம் முழுவதும் நீண்ட ஆயுளை வாழ்வார்கள். பர்ணாவதி தனது கணவருடன் இங்கு நீண்ட காலம் வாழ்க்கையை அனுபவித்து இறுதியாக பிரம்மலோகத்தை அடைவாள். வானத்திலிருந்து கல்பக மலர்கள் பொழிந்தன. அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் ஒன்று கூடினர். வட்சகனும் அங்கு வந்து சாஸ்திரங்களின்படி பர்ணவதியை திருமணம் செய்து இல்லத்திற்கு அழைத்து சென்றார். தேவி தாமிரபரணியின் ஆசியுடன் குழந்தைகள் அனைவரும் சிறந்த யோகிகளாக மாறினர். தாமிரபரணி கடலுடன் சங்கமிக்கும் திருத்தலத்தின் சிறப்பை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. சிவனுக்கு மட்டுமே அது தெரியும். ஸ்கந்தன் தேவசேனாவையும் வள்ளியையும் திருமணம் செய்து ஜெயந்திபுரத்தில், தற்போது திருச்செந்தூர் என்று அழைக்கப்படும் இடத்தை தனது வசிப்பிடமாக இருந்து இந்த தீர்த்தத்தை பாதுகாத்து வருகிறார். இந்த புனித திருத்தலத்தில் நீராடி தேவர்கள், பித்ருக்கள் மற்றும் பிராமணர்களை வழிபடுபவர்கள் தங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பாக்கியத்தை பெறுவார்கள். 62ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.